எல்லாருக்கும் வணக்கம். சகாவோட வணக்கங்கள். சந்தோஷமான ஒரு தருணம். காற்றோட திசைகளை பொறுத்து அந்த காற்றுக்கு பெயர்கள் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு கிழக்குல இருந்து வந்தா கொண்டல், வடக்குல இருந்து வந்தா வாடை, தெற்குல இருந்து வந்தா தென்றல், மேற்குல இருந்து வந்தா கோடை. நான் ஏன் இதை சொல்றேன்னா, காற்றையே நம்ம அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா, வார்த்தைகளை, பேச்ச, சொல்ல ஒரு நிமிஷம் கனிவா பேசுவோம், அலட்சியமா பேசுவோம், வீரமா பேசுவோம், ஆவேசமா பேசுவோம், காதலோட பேசுவோம். அவ பேச்சு பல வகையில இருக்கு. ஆனா நிறுத்தி நிதானிச்சு கவனிச்சு பேசுறமா, அதற்கான மேடைதான் நில் கவனி சொல். இன்னைக்கு நில் கவனி சொல் அப்படிங்கிற இந்த நிகழ்வுல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஆப்வியஸா ஸ்டேஜ் பார்த்தாலும் எல்லாரும் தெரியும், கலர்ஃபுல்லா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அதைத்தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் நிறைய மேடைகள் பார்த்தாச்சு. இது ரொம்ப உணர்ச்சி பூர்வமான, ஆனந்தமான, அதே சமயத்துல ஆழமான கருத்துக்களுடைய மேடையா இருக்கணும், நம்மளை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு மேடையா இருக்கணும். இன்னைக்கு பேச போற விஷயம் நில் கவனி சொல்ல ரொம்ப கர்வத்தோட சொல்றேன், எங்களோட திருநங்கைகள் பத்தி பேச போறோம். ரொம்ப கர்வத்தோட சொல்றேன், எங்களோட திருநங்கைகள் பத்தி பேச போறோம். உங்க காதல் கதை பத்தி சொல்லுங்க. சின்ன வயசு காதலா இப்ப ரீசெண்டா இருந்த காதல்? ஹாய் கார்த்திக், நான் அன்பா பாத்துக்க முடியும், உன்னை அரவணைக்க முடியும், பட் என்னால குழந்தை கொடுக்க முடியாது. அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேளு. ஐ லவ் யூ கார்த்திக். 8 வயசு இருக்கும்போது இங்க எதிர்த்து வீட்டுல ஒரு அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த ஒய்ஃபுக்கு அவர் ஒரு கிஸ் கொடுத்தாரு. அவங்க 2 பேரும் சண்டை போல இருக்கு. அந்த அக்கா கொடுக்காம அந்த கிஸ் எனக்கு கொடுத்துட்டாரு. அப்ப எனக்கு அது இருந்துச்சு, அது ஃபீல். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் பிடி மாஸ்டர் எனக்கு, நீ ஏன் இப்படி நடந்துக்கிற, நீ எப்படி போற, எதுக்கு நெய்லாம் வளர்க்குற அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தட் இஸ் மை ஹாபிட் சார், வாட் கேன் ஐ டு அப்படின்னு சொன்னேன். நான் ஓ மை டார்லிங் சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டாங்க. இங்க ஓகே, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, திருநங்கைகள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. பட் பேர்கள் அவங்க வச்சுக்கிறதுலாம் அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். அவங்க கேட்கறப்ப ரொம்ப அந்த உச்சரிப்பே சூப்பரா இருக்கும். உங்களோட பேர்கள் சொல்லுங்களேன் ஒவ்வொருத்தரும். ஹாய், என்னோட பேர் சிவானி. நான் சென்னை போரூர்லேருந்து வரேன். நான் மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். சிவானி பேரு. அடுத்து என் பேர் ஸ்வேதா. நான் திருநங்கை அமைப்புல தோழின்ற ஒரு அமைப்புல ஒர்க் பண்றேன். ஓகே, இந்த பக்கம் மேல. என் பேர் கோமதி. நான் அம்மா உணவகத்துல ஊழியரா ஒர்க் பண்றேன். குட். கோமதி. என் பேர் ஆர்த்தி. நான் சுலைமேட்ல இருந்து வரேன். ஆர்த்தி இந்த பக்கம் மேல. இந்த பக்கம். என் பேர் சிட்டு. நான் தண்டைப்பேட்ல இருந்து வரேன். நான் டான்சர். நான் நல்ல பேருங்க, சிட்டு. ஹாய், திஸ் இஸ் ஆண்ட்ரியா. ஐம் ஃப்ரம் சுலைமேடு. I'm doing modeling. ஓ, ஆண்ட்ரியானால இங்கிலீஷ் தான் பேசுவீங்க போல இருக்கு. ஏ ஹாய், திஸ் இஸ் ஆண்ட்ரியா. அந்த ஆண்ட்ரியான்னு என் பேர் ஷபானா. நான் சுலைமேடு. ஷபானா, ரொம்ப அமைதியான பேர் வழி போல இருக்கு. என் பேர் ஷபானா அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. ஓகே, இந்த பக்கம் மேல. ஐம் ஜெயதேவி. நான் அரசியல்ல இருக்கேன். அரசியல்ல அந்த மங்களகரமான போசிங் பார்த்தோன்னு நான் நினைச்சேன், அப்படி ஒரு தங்க நகை பட்டு புடவை அதெல்லாம் பார்த்தோன்னு நினைச்சேன் நான். குட். நான் சனராய் பங்கோத்ரி. நான் தோய் அமைப்புல ஒர்க் பண்ணேன். மேல. Hi, I am Dr. Selvi Santosham. I am an alternative medicine Doctor, fantastic. என்னோட பேர் ரீமா. நான் எம்ஏ சோசியாலஜி பண்ணிட்டு இருக்கேன். எம்ஏ சோசியாலஜி. ஃபேண்டாஸ்டிக். டாக்டர் சோசியாலஜி இதெல்லாம் சொல்றப்ப ஏதோ ஒரு ஓனர் மாதிரி, ஒரு என்டர்பிரினர்ஷிப் மாதிரி எனக்கு மனசுல படுது. அதே ஒரு வைராக்கியத்தோட தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கணிப்பு இருந்திருக்கலாம். ஏன் இந்த ஷோ யாரும் ட்ரை பண்ணாத ஒரு விஷயம், யாரும் தொடாதது, யாரும் பேசாதது, வெவ்வேறு பணிகள்ல வெவ்வேறு முறைகள்ல பேசியிருக்கலாம். அவங்களோட உண்மையான மன உணர்வுகள் என்னன்னு கொட்டுறதுக்கான ஒரு நிகழ்ச்சியா தான் இன்னைக்கு நில் கவனி சொல் பாக்குறேன். ஒரு உடலியல் ரீதியான மாற்றம் தான் பேசணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாற்றம் எப்படி நிகழும்? நம்ம திருநங்கையா 10 பருவத்துல இருந்து ஒரு 12 வயசா இருக்கும், 10 வயசா இருக்கும். அந்த மாற்றம் எப்படி நிகழும்? எனக்கு என்னன்னா, சின்ன வயசுலயே ஆயிருக்கு இந்த மாதிரி திருநங்கைன்ற உணர்வு இருந்தது. எப்படின்னா, இப்ப வீட்டுல நம்ம ஒரு வேலை பார்த்தாலும் ஒரு ஜென்ஸ் வேலை பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, ஒரு கேர்ள்ஸ் வேலை பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதே கேர்ள்ஸ் வேலை பார்க்குற வேலை தான் திருநங்கை நாங்களும் பார்ப்போம். இடுப்புல தண்ணி தூக்குறது, வாசல்ல கோலம் போடுறது, விளையாடுறதா இருக்கட்டும், எல்லா விஷயமும். நான் படிச்சது பாய்ஸ் ஸ்கூல் தான், அதுல கேர்ள்ஸ் கிடையாது. எங்க இதுல ஒரு டான்ஸ் ஆடினா நான் பொம்பளை சப்போர்ட் ஆடுவேன். நான் கேட்கறேன், இந்த பக்கத்துல இருந்து நம்ம என்னென்ன செய்வோம்? நம்ம உடலியல் மாற்றம் எங்களுக்குள்ள நாங்கள் கேள்வி கேட்டுப்போம். ஒரு என்னடா நம்ம மட்டும்
இந்த மாதிரி ஒரு பெண் தன்மையோட நம்ம இருக்கிறோமே அப்படின்ட்டு ஒரு உணர்வு நிறைய எங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும். பட் ஆனா அந்த ஒரு 14-15 வயசுக்கு அப்புறம் தான் அந்த கேள்விக்கே ஒரு விடையே கிடைக்கும். உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? என்னோட பேர் சதா. நான் தோழியில வந்து ப்ரோக்ராம் மேனேஜர். முன்னாடி உங்களுக்கு இயற்கையா பெற்றோர்கள் வச்ச பேரு சொல்ல வேண்டாமா? யாருமே சொல்ல மாட்டாங்க. இல்ல நான் சொல்றேன். எனக்கு அப்பா அம்மா வச்ச பேர் கோபால் தான். இப்போ எனக்கு கோபால் தான் எங்க ஏரியாலே எல்லாரும் தெரியும். ஆனா அரவாணிகளை வச்சு நான் கோமதின்னு பேர் வச்சுக்கிட்டேன். எல்லார போலவும் எனக்கும் அந்த 13வது வயசுல தான் என்னுடைய பெண்மையை நான் உணர்ந்தேன். அப்பா அண்ணனுடைய அடி, அக்காவுடைய திட்டு, அப்பாவுடைய உதையெல்லாம் வாங்கியிருக்கேன். அதையும் மீறி என்னுடைய அடையாளத்தை வெளியே காட்டணுன்றது தான் வெளியில் வந்தது. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. ஸோ நான் எப்போ உணர்ந்தேன்னா வீட்டுக்குள்ளே எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ ரேடியோ போட்டு டான்ஸ் ஆடுறது, லைக் ஃபீமேல் சாங்ஸ், அந்த மாதிரி சின்ன அதுதான் என்னோட ஹாப்பினஸ் சின்ன வயசில். ஸோ நான் படித்தேன் பாய்ஸ் ஸ்கூல் தான். ஸோ வீட்டுக்குள்ளேயே நான் வந்து என்ன ட்ரெஸ் பண்ணி ஹேர்லாம் அப்போ இருக்காது, தலையில் ஒரு துண்டு மாட்டிட்டு அதை வந்து ஹேராக நினச்சி ஒரு ஷாலு இல்லை அம்மாவோட சாரீ அதெல்லாம் போட்டுட்டு நான் டான்ஸ் ஆடி. இந்த சின்ன விஷயங்கள் தான் நான் கேட்கறேன். இதான் என்னோட சந்தோஷங்கள். சின்ன வயசுல நான் பெண் தன்மை உணர்ந்த விஷயம் இதுதான். வெரி குட். இதான் நான் கேட்கறேன். அவங்க லைஃப்ல நடந்த சின்ன விஷயங்கள். என்னோட மனசுல தூங்கும் போது படுக்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு சிந்தனை ஓடும். நான் நகை போட்டுக்கிற மாதிரி, புடவை கட்டுற மாதிரி, அந்த மாதிரி நிறைய ஆசைகள் எனக்கு இருந்துச்சு. எங்க வீட்டில் 4 பேருமே பிரதர்ஸ் தான், யார் சிஸ்டர்ஸ் யாரும் கிடையாது. பட் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அம்மா கூட முடியாது, நானே எழுந்து காலையில எழுந்து வாசை கூட்டுறது, கோலம் போடுறது, சாணி காய்ச்சி போடுறது, துணி துவைக்கிறது. ஒரு கேர்ள்ஸ் எப்படி காலைல ஹஸ்பண்ட் வேலைக்கு போவாரு அதுக்கு முன்னாடி செய்வாங்களோ அந்த மாதிரி காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்தேன். 4 மணிக்கு 4:30 எழுந்துட்டு வீடு பெரிய வாசல் கூட்டிட்டு கோலம் போடுவேன். சாப்பாடு செஞ்சு எங்கள் அண்ணனுக்குலாம் அனுப்பிச்சுட்டு ஸ்கூல் வேலைக்கு அனுப்பிச்சுட்டு, எங்கள் அப்பாவுக்கு விவசாயம் தான் அப்பா, அவருக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துரு. அதுக்கப்புறம் நான் சாப்பாடு கட்டி நான் ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூலுக்கு போவேன். ஈவினிங் வந்துட்டா வந்து இப்போ ஜென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டு தூக்குவாங்க. நான் பேட்டு தூக்க மாட்டேன், கையில் குடம் தான் தூக்குவேன். ஈவினிங் ஆச்சுன்னா குடத்தை போயிட்டு தண்ணி அடிச்சு வச்சுட்டு சமையல் பண்ணுவேன். என்னோட சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண்மையாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். வெரி குட். இது மாதிரி தான் கேட்குறேன், சின்னதாக கேட்குறேன். இது மாதிரி தான் நான் சின்ன பசங்களா இருக்கக்குள்ள இந்த பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து கூட்டாஞ்சோறு ஆக்குவோம் 2 பேரும் சேர்ந்து. பாருங்க சந்தோஷம். இதாங்க கேட்டேன். கூட்டாஞ்சோறு ஆக்குவோம். ஆம்பளை பசங்களை சேர்க்க மாட்டேன் நானு. எல்லாம் சின்ன பொண்ணுங்களா. ஆம்பளை பசங்க சேர்க்க மாட்டீங்க? ஆம்பளை பசங்க சேர்க்க மாட்டோம். வெரி குட், வெரி குட். பொண்ணுங்களா அப்பவே கேட்பாங்க, ஏன்னா பொம்பளையோட நான் பொம்பளை தான், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சின்ன பொண்ணுங்களோட நானும் சேர்ந்துக்கிட்டு கூட்டாஞ்சோறு ஆக்கி எல்லாரும் சேர்ந்து ஒரு வீட்டுல நீ போய் இதை எடுத்துருவா, புளி எடுத்துருவா, நீ மிளகாத்தூள் எடுத்துருவா, நீ எண்ணெய் எடுத்துருவா, ஒரு வீட்டு எல்லா வீட்லயும் சேர்ந்து மொத்தமா சேர்ந்து சாப்பிடுவோம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஒரு விஷயங்கள் இருக்கு. நான் பெண் தோழிகளோட தான் விளையாண்டேன், தாவணி கட்டிக்கணும் தான் ஆசைப்பட்டேன், கூட்டாஞ்சோறு நான் சாப்பிட்டேன். வீட்டுல என்ன சொன்னாங்க? முதல் எதிர்ப்புல இருந்து எல்லாமே வீட்டுல அவங்க எப்படி ஏத்துக்கிட்டாங்க, என்ன செஞ்சாங்க? நான் வந்து 13 ஏட்ட வீட்டு நின்று வெளியே வந்துட்டேன். ஒரு நாள் ஒரு வாரம் மாதிரிலாம் எங்க வீட்டுக்கு போவே இல்லை. எங்க வீடு ஆப்போசிட்ல தான் ஒரு திருநங்கை வீடு. அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டே இருக்கேன். எங்க அம்மா வந்து அடிச்சிச்சு, என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு மாசம் எல்லாம் வெறிவே இல்லை. எனக்கு சாப்பாடு வருதும், நான் ஏதோ ஏஞ்சிட்டே சாப்பிட்றே தூங்குறேன், அதுதான் என்னோட வேலையாக இருக்குது. ஒரு மாதம் எனக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், இதெல்லாம் தாழ்வு கிடது சரி நல்லதோ கட்டுனா ஒரு பையன் மாதிரி இருப்பேன்னு முடியெல்லாம் வெட்டிட்டு ஃபேன் ஷர்ட் போட்டுட்டு வீட்டில் எனக்கு என் அம்மா பீர்வாலேருந்து 10,000 எடுத்து தான் நான் வந்துட்டேன். வீட்டில் காசு எடுத்துகிட்டு இருந்து இங்கே இந்த வாளிக்கு எனக்கு வேண்டாம். அதுக்கப்புறம் 5 வருஷமாக என் அம்மா எல்லாம் என்னை ஏற்றுக்கதே கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ சென்னை வந்துட்டு என் அம்மா ரீசெட்டில் ஒரு 10 நாள் அப்புறம் தான் என்னை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி தான் பேச முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் முதல்ல வந்து இந்த காஞ்சனா படம் அப்போ ஒரு தடவை நானே கால் பண்ணிட்டேன். அந்த படம் பார்த்துட்டு என் அம்மா எல்லாம் பார்த்துட்டு கால் பண்ணும்போது என் அம்மா பேசவே இல்லை, வெய் ஃபோன் ஆன்னு சொல்லிச்சு. ஏன் இந்த வாளி, நான் ஒன்று பையன் தானே, என்னை ஏற்றுக்க மாட்டிங்களா, நான் ஒரு பொண்ணா மாறுதானே இப்படி வந்துட்டேன், என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து பேசவே இல்லை. இப்போ ரீசெண்டாக மிஸ்கோ ஆக்கணும் பட்டம் வாங்கும் போது கூட சரத்குமார் சார், ராதிகா மேடம், பிருத்வி ராஜ்குமார் இவங்க, ஆமாம், இதெல்லாம் வாங்கிட்ட அப்புறமா கூட ஆசையாக எங்கள் அம்மா கால் பண்ணி சொல்லிட்டேன், அம்மா இந்த மாதிரி நான் வாங்கிட்டேன், அட்லீஸ்ட் என் கூட பேசாதீங்க, என் மூஞ்சி நான் எப்படி எனக்கு பார்க்கறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பாருங்க அம்மா டிவிலோ பேப்பர்லாம் சொல்லலாம், அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. இப்போ எங்க வீட்டுல என்ன சொல்லுங்க, நான் சத்தி போயிட்டேன்னு சொல்றீங்க. நீங்க திருநங்கையா மாறுற தருணம் இருக்குல்ல, அப்ப வந்து வீட்டுல குறிப்பா என்ன செய்வாங்க? அடிக்கிறது உதைக்கிறதுங்கிறது காமனானது, எல்லாருக்குமே இது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் நானு. அதை தாண்டி நீங்க எப்படி அதை புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவீங்க, இல்ல அவங்க என்ன செஞ்சாங்க? இல்ல எங்க வீட்டுல வந்து ஆரம்பத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஏத்துக்கல. நான் வந்து எங்க வீட்டு தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி தெரிஞ்சுட்டு நீ பாம்பேக்கெல்லாம் போக கூடாதுன்னு, நீ வீட்டுல இருந்தா உனக்கு ஆப்ரேஷன் பண்ணி முதல்ல திருநங்கையில எனக்கு தெரிஞ்சு நான் எங்க வீட்டுல அப்பா அம்மாவை ஆப்ரேஷன் பண்ணி வீட்லயே எல்லா சாங்கிய சடங்கு எல்லாம் பண்ணி நீ கிடைக்கக்கூடாது, பாலியல் தொழில் பண்ணக்கூடாது, அன்னைக்கு சத்திய வாங்கினாங்க. இன்னும் அதுல இருந்து எவ்வளவு வறுமையில நானும் சாப்பாட்டுக்கு ஒரு சாப்பாடு கூட கஷ்டப்பட்டிருக்கேன். இன்னும் கை நீட்டி ஒரு கடையேறி பிச்சை எடுத்தது கிடையாது, பாலியல் தொழில் நின்னது கிடையாது.
எனக்கு எப்படி ஆச்சு ஃபர்ஸ்ட்னாக்கா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி வந்து விழுப்புரம் போயிருந்தேன். அப்போ வந்து டோப்பா வந்து வச்சுட்டு போயிருந்தேன். அது பேக்லேருந்து எடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க, தற்கொலை நான் செத்துருவேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு விஷ பாட்டில் எடுத்து அம்மா பிளாக்மெயில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்காவும் பிளாக்மெயில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்காரு அந்த மாதிரி நிறைய பிளாக்மெயில் பண்ணி நிறைய அதான் நிறைய ஒரு சித்திரவதை எப்படி அதான் அந்த மாற்றம் அவங்க சொன்ன மாதிரி ஒரு பையில கொண்டு போனனால மாட்டினாங்களா அந்த மாதிரி கேக்குறேன் நான். நான் ஒரு 8 வயசு இருக்கும்போது எங்க வீடு வந்து ஓலை வீடு. எங்க அப்பா கூலி வேலை, அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். இங்க எதிர்த்து வீட்டுல ஒரு அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகும்போது அவங்க அந்த ஒய்ஃபுக்கு அவர் ஒரு கிஸ் கொடுத்தாரு. அப்ப நான் ஒரு சின்ன பையன். அந்த 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 அக்கா வீட்டுல அவங்க சமையல் பண்ணும்போது அவங்க கிச்சன்ல ஏறி உட்காந்துப்பேன். அந்த அக்காவுக்கு அவங்க கொடுக்கும்போது அவங்க ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாங்க. என்னது இந்த ரியாக்ஷன், எப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன். அப்ப அந்த அண்ணா என்ன பண்ணாரு, அவங்க 2 பேரும் சண்டை போல இருக்கு, அந்த அக்கா கொடுக்காம அந்த கிஸ் எனக்கு கொடுத்துட்டாரு. அப்ப எனக்கு அது இருந்துச்சு அந்த ஃபீல். நான் யோசிக்கிறேன், அந்த அக்கா கொடுத்தாங்க, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு ஃபீல் வந்துச்சு. அந்த அண்ணா எனக்கு கொடுக்கும்போது எனக்கே ஃபீல் வந்துச்சு. அப்போ டெய்லி காயிலானா பல்லு விளக்கிட்டு குளிச்சு முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம்லாம் போட்டோடனே அந்த அண்ணா என்ன போய் கிஸ் கேட்பேன். அவரும் கொடுப்பாரு. இது மாதிரி டெய்லி நடந்துட்டே இருந்தது. எங்க அம்மா பார்த்து கேட்டாங்க. அந்த வயசுல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குட் 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 உண்மையை சொல்லிருக்காங்க. அப்போ அந்த அண்ணன் அந்த அக்கா கிட்ட போகாம அடிக்கடி எங்கிட்டே வந்துட்டு இருந்தாரு. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் பிடி மாஸ்டர் எனக்கு அன்னைக்கு வந்து மேத்ஸ் எக்ஸாம். அன்னைக்கு என்ன பண்ணாங்க, அவங்க வந்து கிளாஸ்ல ஃபுல்லா பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து அன்னைக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்துட்டு போல. எனக்கு பாக்ஸ் எனக்கு இல்லை. என்னோட ஆக்டிவிட்டீஸ்லாம் தெரியும். கை ஃபுல்லாக நெயில்ஸ் இருக்கும், அதில் நெயில் பாலிஷ் இருக்கும், லிப்ஸ்டிக் போடுவேன், லைட்டாக கண்மை போடுவேன். ஸ்கூல் போகும்போது இது 7th 8th 9th 10th இந்த லெவலில். அவர் என்ன பண்ணாரு, அன்னைக்கு என்னை பார்த்துட்டு பின்னாடி ஒரு பையன் இருந்தான். என்னுடைய அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி என்கிட்ட கொடுத்து இது நீ வர அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கும் எக்ஸாம் ஃபினிஷ் ஆக போகிறதுக்கு. அது வரைஞ்சி முடிச்சு பேப்பர் கொடுத்தோன்னே நீ வா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நான் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு என்கிட்ட பேசினாங்க. நீ ஏன் இப்படி நடந்துக்கிற, நீ எப்படி போகிற, எதுக்கு நெய்லாம் வளர்க்குற அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தட் இஸ் மை ஹேபிட் சார், வாட் கேன் ஐ டு அப்படின்னு சொன்னேன். நான் உடனே அவர் சொன்னார், ஓ மை டார்லிங் சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டாங்க. இங்கே அன்னிலேருந்து நானா பண்ணிட்டேன், அவருக்கு அடிமை ஆயிட்டேன், அவர் எனக்கு அடிமை ஆயிட்டாரு. இதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். ரொம்ப நாளா அந்த தமிழ் சினிமாவா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், எங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரின்னு பேசுறீங்க. இன்னையிலிருந்து ஜாமெட்ரின்னு பேசுங்கப்பா. புதுசா ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நானும் என்னோட அத்தை பையன் நாங்கெல்லாம் ஒரே கிளாஸ் தான். அப்போ வந்து எங்க அத்தை பொண்ணு, அப்போ வந்து நான் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் போயிட்டு இருக்கோம். அப்போ எங்க அத்தை பொண்ணு வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா. வந்து நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். அத்தை பொண்ணு ஆமா, அத்தை பொண்ணு வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா, நான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், இல்லை நான் ஆல்ரெடி ஒருத்தங்க லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்ககிட்ட. அது யார் என்கிட்ட சொல்லு, நான் பேசுறேன் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லும்போது என்னோட டிஸ்க்ல இருந்து லாஸ்ட் டிஸ்க் என்னோட மச்சான் உட்காந்துருக்காரு. அதோ உட்காந்துருக்கான் பாரு அந்த பையன் தான். அவங்க எழுந்து பார்க்க யார் அப்படின்னு கேட்டா, அதோ உட்காந்து அங்க எந்த பொண்ணுமே இல்லையே அப்படின்னா, உங்க அண்ணன் தாண்டி லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல என்ன இன்னும் நானும் என்னோட அத்தை பையனும் இன்னும் இப்போ வரைக்கும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் என்னை வந்து இந்த மாதிரி மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பட் நான் மாறினதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள பிரேக் ஆயிடுச்சு. இப்போ வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ண காதலாகி கண்ணீர் பொசிந்துன்னு காதல் குறித்து எவ்வளவு பாருங்களேன். நான் முன்னாடி அவ்வளோ கத்துனேன், ஏதாவது சொல்லுங்கன்னா ஒருத்தரும் சொல்ல. இப்ப மைக் எப்படி பாஸ் ஆகுது பாருங்க, சொல்லுங்க. எனக்கு சொந்த ஊர் வந்து அறந்தாங்கி பக்கத்துல சொந்த ஊர் வந்து வைரி வயல். ஓகேங்களா, அந்த ஊர்ல வந்து நான் ஒரு பையனை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணேன். ரொம்ப அதாவது எப்படின்னா, இப்ப நான் எதுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்னா, அவன் என்னை பார்த்து ஓ இப்படி இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு அதனால சொல்லிக்கிறேன். என்னோட அழகு கொஞ்சம் நல்லா காட்டுங்க இந்த டிவில. ஓகேங்களா, எங்க ஊர்ல நல்லா காமிங்கப்பா. அந்த கேமராமேன் உங்களையே தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹலோ, நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம், உங்களையே தான் எடுக்கிறாரு. அந்த 2 கேமராமேனும் உங்களை தான் எடுக்கிறாங்க. அதாவது அப்பயே வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்க்கையில நாங்க வாழ்ந்திருக்கோம். சின்ன வயசுல அவன் என்னை புரிஞ்சுக்குவான், நான் இப்படிதான் சொல்லிட்டு சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாட்டு. அப்ப எங்களுக்கு என்ன விவரம் தெரியாது, என்ன பண்ண இது பண்ண தெரியாது. பட் அப்பா அம்மா விளையாட்டுலாம் விளையாண்டுருக்கோம். சின்ன வயசுல ரொம்ப லவ் பண்றது, கோயிலுக்கு போறது. ஆனா ரொம்ப இதா பாத்துக்கிட்டாங்க அவங்க. பட் இவங்க எப்படி இருக்காங்க இப்ப தெரியல. அதனால இப்ப பார்த்தா நிஜமா அவர் வருத்தப்படுவாரு. இப்படிப்பட்ட தேவதையை மிஸ் பண்ணிட்டமேன்னு கண்டிப்பா அவர் வருத்தப்படுவாரு. ஆணுமாகி பெண்ணுமாகி யாதுமாகி நின்றவள் திருநங்கைகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவிதை படிச்சேன் நான். இந்த எழுத்தாளர் எழுதின அந்த அழுத்தமான வார்த்தை, நில் கவனி சொல். ஒரு வாசகம் இருக்கு,
நிறைய நேரங்கள்ல பார்த்திருக்கேன், படிச்சிருக்கேன். ஆண்கள் 40க்கு மேலதான் அழகாம், பெண்கள் ஏனோ ஒரு 30க்குள்ளதான் அழகு, அதுக்கப்புறம் புறக்காரணங்களால மெயின்டைன் பண்ண முடியாதுவாங்க. ஆனா திருநங்கைகள் எப்பவுமே அழகு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த செட் இருக்கு. சந்தோஷமா இருக்கு. அது மேலும் அழகூட்டுறதுக்காக விளிம்பு நிலை மக்களுக்காக ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து அதை அவங்களுக்கே சேர்க்கிற ஒரு பணி வந்து நண்பர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இமயம் பாலன், பேர்லயே இமயம் இருக்கு. வாழ்த்துக்கள், வரவேற்கிறேன். சில பேருக்கு அறிமுகம் தேவையில்லை. நம்ம நாட்டுல ரோஸ் இஸ் ரோஸ் இஸ் ரோஸ் அப்படின்னு ஒரு வாசகம் சொல்லுவாங்க. நடிகை, என்ன மாதிரி நிகழ்ச்சி தொகுப்பாளர், சமூக போராளி, என்ன வேணா சொல்லலாம், நிறைய பட்டங்கள். ரோஸ் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரோஸ், உங்க காதல் பத்தி சொல்லுங்க. எல்லாரும் சொல்றப்ப அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. நீங்களும் பார்த்தேன், உட்காந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்க காதல் கதை பத்தி சொல்லுங்களேன். சின்ன வயசு காதலா இப்ப ரீசெண்டா இருந்த காதல்? இல்ல சின்ன வயசுல இருந்தே சொல்லுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். சின்ன வயசுல இருந்த காதல் வந்து வெளியே சொல்ல முடியாத, உள்ளுக்குள்ளேயே வச்சு அழகு பாக்குற ஒரு பொக்கிஷமான காதலா எனக்கு இருந்தது. ஏன்னா நான் ஒரு பையனா இருக்கேன், அவரும் ஒரு பையனா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சோ இது வந்து ஒரு காதல் தானா அப்படின்னு என்னால அடையாளப்படுத்த முடியல. பட் எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு காதல் இருந்தது. பட் சமீபத்துல தான் நான் உணர்ந்த காதல் 2-3 இருந்தது. பட் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும், நான் உங்க ஆண் சமுதாயத்தை வந்து குறை சொல்ல நினைச்சுக்காதீங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆண்களுடைய காதல் வந்து வெறும் உடலை தின்றதுக்கான ஒரு பொய் நான் தோழிகள்கிட்ட கேட்டேன், பதின்பருவ மாற்றம்லாம் என்னன்னு. உங்க லைஃப்ல என்ன நீங்க மாறினீங்க, என்னென்ன செய்கைகள்? உடல் ரீதியான மாற்றம் திருநங்கைகள்னு பாத்தீங்கன்னா உடல் ரீதியா தானாவே மாறுறது கிடையாது. உடல் வந்து ஒரு பாலினமா இருக்கு, அவங்களுடைய உணர்வு வந்து வேற பாலினமா இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் எப்பவுமே வந்து ஒரு போராட்டம் இருக்கு. அந்த போராட்டத்துல கடைசியில மனசுதான் ஜெயிக்குது. அப்ப அவங்க என்ன உணர்றாங்கன்னா, சே ஏன் இப்படி ஒரு உடம்பு எனக்கு, இது என் உடம்பே கிடையாது, இது என்னோட உறுப்புகள் கிடையாதுன்னு சொல்லும் போது நான் பெண் தான் அப்படின் போது அவங்க அந்த உடல் மாற்றங்களை தானாவே முற்பட்டு அதற்கான முயற்சிகள் எடுத்து எத்தனையோ வலியும் அனுபவிச்சு மாறுறாங்க. ஸோ உடல் ரீதியான மாற்றங்கள் தானா வருதுங்கிறது ஒரு தவறான ஒரு செய்தி. அதை நான் வந்து கரெக்ட் பண்ணிக்க விரும்புறேன். ஓகே, உண்மையில நீங்க இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஆங்கிள் எனக்கும் தோணுது. ஒரு உடலுக்கும் இன்னொரு உடலுக்கும் போட்டி இருக்கும், ஒரு மனசுக்கும் இன்னொரு மனசுக்கும் போட்டி இருக்கும் இந்த உலகத்துல. ஆனா உடம்புக்கும் மனசுக்கும் போட்டி இருக்கிறது திருநங்கைகளுக்கு மட்டும்தான். உடம்பு வேறையா இருக்கும், மனசு வேறையா இருக்கும். ரோஸ் சொன்ன மாதிரி என்னென்ன மாதிரியான போராட்டங்கள், நீங்க வெளியில வந்த தருணமா இருக்கலாம், என்னென்ன அனுபவிச்சீங்க, உங்க லைஃப்ல இருந்த கதைகளாவே சொல்லலாம். நீங்க உங்க லைஃப்ல நடந்த சம்பவங்களாவே நினைச்சா கூட கண்ணீரா தான் வரும். ஏன்னா பெத்த அம்மா அப்பா அவங்களே வெறுக்கிறாங்க அப்படின்னா என்ன. ஏன்னா ஒரு ஊனமா இருக்கிறவங்க, கண்ணு தெரியாதவங்க, அவங்களெல்லாம் ஏத்து மடியில கொஞ்சிக்கிறாங்க. அப்படி நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்? மேக்சிமம் ஒரு என்னெல்லாம் வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு. நான் மும்பை போயிட்டு சின்ன வயசுல போயிட்டேன், 17ல போயிட்டேன். மும்பை போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பேக் வந்து இங்கே சென்னைக்கு வந்தேன். வந்துட்டு இது மாதிரி எங்கள் அண்ணன் கையில் இது மாதிரி போய் பார்த்ததுக்கு, நீங்கள் வந்தோன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் எல்லாம் சூசைட் பண்ணிவிடுவோம், குடும்பத்தோட சூசைட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள்கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அது மெடிக்கல் டேர்ம்ஸாகவே எனக்கு தெரிஞ்சாக வேண்டிய கட்டாயம். எல்லாரும் சும்மா பசங்களாம் கிண்டல் பண்ணா பாம்பே போறியா அப்படின்லாம் சும்மா கேலி கிண்டலுக்கு பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி அதில் நிறைய வழி இருக்கு. உங்களை நீங்களே உருவாக்கிக்கிறங்க பெண்ணா. அது என்ன ஆபரேஷன், என்ன பண்றீங்க? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வழிவகையா வந்து ஒரு விதமான சர்ஜரி நடக்குது. அது வந்து திருநங்கைகளுக்குள்ளேயே அவங்களே செய்துக்கிறது. அது வந்து ஒரு ப்ராப்பர் மெடிக்கல் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணாம அவங்க செய்யறதுனால சில பேர் அதுல இறந்து போறாங்க. இப்போ இருக்கிற திருநங்கைகள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கனவே எங்க இருக்குன்னா, இங்க இருந்து நேரா தாய்லாந்து போயிடணும், தாய்லாந்துல போய் அங்க முறையான அறுவை சிகிச்சை இருக்கு. நம்ம இந்தியா மாதிரி அங்க கிடையாது. நான் அங்க பண்ணிட்டு வந்திருக்கேன். அங்க பாத்தீங்கன்னா திருநங்கைகளுடைய வாழ்க்கை, திருநங்கைகளுடைய அக்செப்டன்ஸே ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அவங்களுக்கான சர்ஜரி, அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கு. ஸோ அங்க ப்ராப்பரான செக்ஸ் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரின்னு ஒன்று பண்றாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா உங்களுக்கு அந்த ஆணுறுப்பை மட்டும் நீக்காம அவங்க வந்து ஒரு பாலியல் ரீதியில உடலுறவை கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பெண் உறுப்பு மாதிரி அவங்க செய்யறாங்க. அது தாய்லாந்துல இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற திருநங்கைகள் பெரும்பாலும் அதை நோக்கி தான் அவங்களுடைய கனவு இருக்கு. ஆனா அதுக்கு செலவுகள் ஆவறதுனால இந்த இந்தியாவில பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த அளவுக்கு சீக்கிரமா சேர்த்துட முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால அது நிறைய பேரால பண்ண முடியாம இருக்கு. பட் அது ஒரு பெஸ்ட் சர்ஜரி. அது இந்தியாலையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. அது இன்னும் சிறப்பா வரணும்ன்றதான் எங்க எல்லாருடைய. பாம்பேல தான் இருக்கும் இப்போதைக்கு. பாம்பேல இல்ல, பாம்பேல கூட அது அந்த அளவுக்கு இல்லை. பாம்பேல பண்றதும் இந்த மாதிரி ஒரு எமாஸ்குலேஷன் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ராப்பர் இது இருக்காது அந்த மாதிரி. நான் ஒண்ணு கேக்குறேன் உங்கள்கிட்ட, சமுதாயத்துல என்னென்ன மாதிரி நீங்க வந்துட்டீங்க சமுதாயத்துக்கு, அவங்க என்னென்ன துன்புறுத்துறாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் செய்யறாங்க, சமுதாயத்துல உங்களுக்கு ஏற்படுற நெருக்கடிகள் வெளியில வந்தோடனே
ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் வந்து வெளியே வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு நல்லவங்களா பார்த்து அவங்க கிட்ட சேர்றது. அவங்க கிட்ட சேர்ந்த பிறகு கலெக்ஷன்ஸ் பண்றது, பாலியல் தொழில், இந்த மாதிரி தான் திருநங்களுடைய ஸ்டார்டிங். அவங்க இது பண்ணும்போது ஒருத்தவங்க கடையில பார்த்து சிரிக்கிறது, ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க சிப்ப அப்படின்றது, இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்கு. அது மாதிரி இப்போ ஒரு அம்மாவும் பொண்ணும் போயிட்டு இருப்பாங்க, ஒரு அந்த வழியா ஒரு டிரான்ஸ் போயிட்டு இருப்பாங்க. அங்க பாக்குறவங்க அவங்க அம்மா அந்த பொண்ணு சொல்லுவாங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சிரிக்கிறது. அப்ப சடனா இவங்க பார்க்கும்போது இவங்க மனசுல என்ன, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதுதான் நான் கஷ்டங்கள். கேட்கிறேன். இப்போ லேட்டஸ்டாக ஒரு 4 நாளுக்கு முன்னாடி நடந்தது. நாங்கள் வெளியே ஒரு கலெக்ஷன் மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்போது அதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ கேட்டோம் வீட்டுக்கு போகிறதுக்கு. அவன் ஆட்டோ வராதுன்னு சொல்லிட்டு அதோட அவன் முடிச்சுட்டு இருக்கணும். நாங்கள் மறுபடியும் வேற ஆட்டோ ட்ரை பண்ணோம். அதே வரமாட்டேன்னு சொன்ன ஆட்டோக்காரன் இன்னொரு ஆட்டோக்காரனை கூப்பிட்டு சவாரி போறியா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டான். அதுக்கு அவங்க வந்து சவாரி போறியான்னு அவன் எங்கன்னு அவன் எதிர்பார்த்து வந்து எங்கன்னு கேட்டது 9ங்களுக்கு போகணும் சவாரி, 9ங்களுக்கு சவாரி போகணும். சமுதாயம் என்ன செஞ்சது, உங்களை என்ன நெருக்கடிகள்? இல்ல இப்ப என்னன்னா எல்லாரும் மாதிரி இல்ல, நானு சமுதாயம் இதுவரை என்ன யாரும் இழிவுபடுத்தல. அது மாதிரி நான் நடந்துக்கல. நான் வந்து சமுதாயத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி நடந்தாதான் அது என்ன அசிங்கப்படுத்தும். அதனால நான் சமுதாயத்தை இதுவரை அசிங்கப்படுத்தல, அதுவும் என்ன பண்ணல. என்னுடைய வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு. வெரி குட் வெரி குட். தான் ரொம்ப நேரமா உட்காந்துருந்தீங்களே, உங்கள்ட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். பாருங்க அக்னிக்கணை மாதிரி பேசுறீங்க, சொல்லுங்க. இப்போ ஒரு அம்மா கூட போயிட்டு இருக்கிறோம், தம்பி கூட போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி போயிட்டு டைம்ல வந்து இப்போ வந்து பொதுமக்கள் வந்து ஒரு தப்பான ஒரு இதெல்லாம் பேசுறாங்க. வந்துன்னு கேக்குறாங்க, நேரம் வந்து கேட்டுறாங்க, எவ்வளோன்னு கேட்டுறாங்க. பெத்தவங்க இருக்காங்க, கூட அண்ணன் இருக்கிறாங்க, ஒரு பையன் கூட போனா அப்போ அது வந்து ஒரு திருநங்கை வந்து தப்பான கண்ணோட்டத்தை தான் பாக்குறாங்க. அது இல்லாம இப்போ வந்து இந்த ஸ்கூலு இந்த புக்ஸ் எல்லாம் வருதுங்களா, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எல்லா ஸ்கூல்லையுமே திருநங்கை பத்தி ஒரு நல்ல ஒரு உறுதல் வந்து கொடுக்கணும். இல்ல நீங்க எதை நினைச்சு சொன்னீங்கன்னு தெரியல. ரொம்ப ரைட்டான வார்த்தை என்னன்னா சிறுவர்களுக்கு முதல்ல புரியணும் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக மாதிரி கொண்டு வந்தாதான் நாளைக்கு வந்து திருநங்கை இவங்களும் ஒரு பிறப்பு தான், இவங்களும் ஒரு மனுஷங்க தான் வந்து அந்த நேரத்துல நினைப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு என்னமோ எங்களை பாக்குறதே வந்து ஒரு தோழி இதான் சொன்ன மாதிரி பாக்குறாங்க. இப்ப யாராவது சின்ன பசங்க பாத்துட்டு இருக்கலாம். அவனே ஒண்ணு சொல்றேன் உங்கள்ட்ட, திருநங்கைனா என்ன மாதிரி ஆனவங்க, என்னென்ன உணர்வுகள்லாம் வச்சிருக்காங்கன்னு குழந்தைகளுக்கும் தயவு செஞ்சு பாலை ஊட்டுற மாதிரி ஊட்டுங்க. எதிர்கால சந்ததி இவங்களோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வழிவகை பிறக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செம பாயிண்ட்டுங்க, நீங்க சொன்னது சரியான பாயிண்ட். இமயம்பாலன் சார், உங்களை தான் சொல்லணும். சமூக கருத்துக்கள் உள்ளடங்கிய விளிம்பு நிலை மனிதர்களை பத்தின ஒரு டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து உங்களோட தடம் என்ன? நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சில திருநங்கை தோழிகளை வந்து ரொம்ப பக்கத்துல இருந்து அவர்கள் கூட நான் பயணம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் போது, அவங்க இன்னும் 3 பேர், பிரியா பாபு, லிவிங் ஸ்மைல் வித்யா அண்ட் பாரதி கண்ணம்மா, தமிழகத்தில் ஒரு சிறந்த ஆளுமைகள். ஸோ அவர்கள் கூட ஒரு நிகழ்வுக்காக வேண்டி ஒரு குறும்பட விழாவுக்காக பயணிக்கும் போது ஒரு நாள் முழுக்க அவங்க கூட சுத்திட்டு இருக்கேன். உண்மையா சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய அந்த அன்டச்சபிள் டிஸ்கிரிமினேஷன் நிறைய விஷயங்களை வந்து வெவ்வேறு இடங்கள்ல பார்த்திருந்தாலும் அந்த ஒரு நாள் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து மறக்கவே முடியாத ஒரு நாள். என்ன காரணம்? என்னன்னா, அவங்க கூட போற ஒவ்வொரு நிமிஷமும், இப்போ நீங்க வந்து ஒரு டிராவல் பண்றீங்க, பஸ்ல உட்காந்துருக்கீங்க, டீ ஷாப்ல உட்காந்துருக்கீங்க, ஒரு 2 பேர் உங்களை தொடர்ந்து உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நெளியும். நான் என்ன பண்றேன், என்னாச்சு, ஏன் பாத்துட்டு இருக்கான், என்னவா இருக்கும், தெரிஞ்சவனா தெரியாதவனா, எதுக்காக என்ன பாக்குறான், மிதமிஞ்சு ரொம்ப நேரம் பார்த்தனா என்ன அங்க இருக்கு, என்ன பாக்குறேன்னு சொல்லி நம்ம போய் கேட்போம். ஆனா இவர்கள் வந்து அவங்க வீட்டில இருந்து வெளியே கிளம்புற ஒவ்வொரு நிமிஷமும் விதவிதமான மனிதர்களுடைய ஏளன பார்வை. அவங்க கூட போகும்போது என்ன சேர்த்து பாக்குறாங்க பாருங்க, அப்படியே மேல இருந்து கீழே பாதத்தை பாக்குறது, உடம்ப பாக்குறது, கையை பாக்குறது, காலை பாக்குறது, அவங்களுடைய செயல்பாடுகளை பாக்குறது. பேசினாதான் இல்ல, பார்வையே கொல்லும் இல்ல. அது அவ்வளவு அபாயமான விஷயம், பேச்சே தேவை கிடையாது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அதை தாங்கிட்டு இருக்கிற அந்த மனசு வந்து எவ்வளவு பாடுபடும். இன்னைக்கு திருநங்கைகள் குறித்து இந்த சமூகமோ ஊடகங்களோ வைக்கிற அதாவது எதிர்வினைகள், அவங்க கிட்ட அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்ற எல்லா விஷயமும் அவர்கள் கிட்ட வந்து இயல்பா இருக்கிற விஷயமே கிடையாது. நீ கொடுக்கிற ஏளனம், நீ கொடுக்கிற அவமானம், நீ கொடுக்கிற பார்வை, அந்த வழிகளில் இருந்து அவர்கள் ஆற்ற எதிர்வினை தான் நான் பேசுறதோ. அது அவங்க அந்த கருத்து கூட சொல்லாம எப்படி இருக்க முடியும்? உணர்வுபூர்வமா தான் சொல்லிருக்கீங்க. இது பார்த்தோ லைத்தோ இல்ல, நீங்க உணர்ந்த சொன்ன காரணத்தினால நிச்சயமா திருப்பியும் சொல்றேன், தேக்குறது கஷ்டமா தான் இருக்கு. வெல்கம் பேக் டு நெல் கவனி சொல். திருநங்கைகளோட ஊர்வலம் தான் இந்த நெல் கவனி சொல் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். ஒவ்வொருத்தரோட மனசையும் பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு முதல்ல உங்கள்ட்ட பிடிச்சது அந்த நடை தான். யாராவது வந்து நடந்து காட்ட முடியுமா?
வெல் டன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர். காதல் வந்து போயிருக்கும் சிறு வயசுல இருந்து, பால்யத்துல இருந்து. ஆனா ஒரு கனவு இருக்கும், இப்படி ஒரு துணை கிடைச்சா நல்லா இருக்குமே. அந்த சின்ன சின்ன கனவுகள் பத்தி பேசுங்க. எனக்கு என்ன பாசமா பாத்துக்க நல்ல ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா போதும். அவங்கிட்ட வந்து நான் பணத்தையோ நகையோ சொத்தோ சுகமோ எதையும் எதிர்பார்க்கல. எனக்கு வந்து சந்தோஷமா பாத்துக்க நல்ல ஒரு கணவர். கீழே கொடுங்க. எப்படி இருக்கணும் நம்ம துணை, ஒரு கனவு, ஆசை? திருநங்கை வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒளிவா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மக்கள் மத்தியில என் ஒய்ஃப்னு சொல்லி என்னை வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து வெளில கூட்டிட்டு போனா அதுக்கு ரொம்ப இதான் கேட்கிறேன். சின்ன சின்ன ஆசைகள் தான் கேட்கிறேன். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், ஆசை இருக்கும். உங்களுக்கு ஒரு வரப்போற துணையோ வந்து துணை இப்படி இருந்தா நல்லா இருக்குமேங்கிற கனவு. சமுதாயத்துல எத்தனையோ ஃபேமிலியில மனைவி வந்து உடம்பு முடியாம இறந்து போக வாய்ப்பு இருக்கும். அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கும். அவங்கள 2வது திருமணம் பண்ணுவாங்க. பண்றவங்க அது ஒரு திருநங்கையை பண்ணா நல்லா இருக்கும்னு என்னோட குறிக்கோள். அதே ஒரு பெண்ணை பண்ணியிருந்தா அந்த குழந்தைங்களுக்கு நிறைய கொடுமை, சித்தி கொடுமை, படிக்க வைக்க முடியாம ரொம்ப கொடுமைலாம் பண்ணுவாங்க. இதே திருநங்கையா இருந்தாங்கன்னா அந்த கொடுமையெல்லாம் பண்ணாம ஹஸ்பண்டோட குழந்தை தான் குழந்தையா நினைச்சு நல்லா பாத்துக்குவாங்க. இது என்னோட கருத்து. ஃபேண்டாஸ்டிக்ங்க. எப்படிப்பட்ட ஆண் வேணும் உங்களுக்கு? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி ஒரு சொந்த பந்தம் எல்லாம் பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்றாங்க, அதே மாதிரி ஒரு கல்யாணம் எனக்கு ரொம்ப ஆசை. என்னோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எனக்காக ஒரு பர்சன் எனக்காக இருக்கிறான். நான் வந்து 2 இயர்ஸ் ஆச்சு லவ் பண்ணி. 5 மாசமா ஒன்றா தான் பழகிட்டு இருந்தோம், ஒன்றா இருந்தோம். பட் அந்த விஷயம் வந்து அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ கூட அவங்க பார்த்தா கூட பிரச்சனை கிடையாது, எனக்கு வந்து கவலை கிடையாது. அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டில் உள்ளவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் வந்துட்டாங்க. நான் இருந்த ஏரியாவில் வந்து என்னை சண்டை போடுறதுக்காக வந்து என்னோட மொபைலு, என்னோட சிம் கார்டு எல்லாத்தையுமே உடச்சி போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள்ஸ் ஒரு ஆண் பெண் லவ் பண்ணுறாங்கன்னா வந்து இப்போ அந்த பையன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தான் வந்து அடைச்சி வைப்பாங்க. பட் என்னோட லைஃப்னா அந்த பையனை வந்து வீட்டு ஃபுல்லாக அடைச்சி வச்சுட்டாங்க. 3 நாள் அந்த பையன் சாப்பாடு எதுவுமே கொடுக்காம 4 நாள் அந்த பையன் வீட்டுக்கு அதை உடச்சிட்டு என்னோட வீட்டுக்கு கிளம்பி ஓடி வந்துட்டான். பட் அவங்க உடனே எனக்கு தான் மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அந்த பையன் உன்னை தான் தேடி வருவான், அதே மாதிரி என்னை தேடி வந்தான். பட் அவங்க அப்பா வந்து கிருஷ்ணாலபுரத்துக்கு போயிட்டாரு. அவன் என்ன சொல்கிறான், எனக்கு அவள் தான் வேணும், வேற யாரும் எனக்கு தேவையில்லை, எனக்கு நீங்கள் சத்தா சாவுன்னு சொல்லிட்டு அவ தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் என் லைஃப்ல வாழ்ந்துட்டு அவருக்கு பெரிய கைதட்டல். பட் எங்க ஆளுங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க இல்லைங்க அவரோட பேரை வந்து சொல்ல விரும்பல. இப்ப இருக்காரு அவரு? இன்னும் இருக்காரு. பேசுங்க. ஹாய் கார்த்திக், ஐ லவ் யூ கார்த்திக். லைஃப்ல வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, யாரையும் வந்து வெறுக்கிற அளவுக்கு நடந்துக்காத. நான் முக்கியம் இல்லை, உனக்கு உங்க அப்பா அம்மா தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். நான் உணர்றேன் அதை. என்னால வந்து ஒரு குழந்தை கொடுக்க முடியாது உனக்கு. உன்னை வந்து அன்பா பாத்துக்க முடியும், உன்னை அரவணைக்க முடியும். பட் என்னால் வந்து குழந்தை கொடுக்க முடியாது. நான் உனக்கு ஒன்னே சொல்லிக்கிறேன், உனக்கு அப்பா அம்மாவுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேளு. ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ, பாய். யாருங்க சொன்னா திருநங்கைகள்லாம் சுயநலமா இருப்பாங்க அப்படின்னு? இந்த வார்த்தையில கேட்டீங்களா? என்னால எதுவுமே முடியாது, ஆனா உன் அப்பா அம்மா முக்கியம்டா, அதை பாத்துக்கடான்னு சொல்ற அந்த ஒரு தாத்பரியம் இருக்குல்ல சார். சொல்லுங்க சார். இவங்களோட ஆசையெல்லாம் சொல்லிட்டாங்க. திருமணம் குறித்த கனவு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. அன்பா பாத்துக்கணும், இஷ்டமா பாத்துக்கணும், நைட் நேரத்துல என்ன கூட்டு போறான், பகல்லையும் என்னை கையை பிடிச்சு கூட்டு போகணுங்கிற ஆசையெல்லாம் சொல்லிட்டாங்க. சமுதாயத்துல இதற்கான சீர்திருத்தங்கள் இருக்கா? சமுதாயம் வந்து ஏத்துக்குமா? திருநங்கைகளால் காதலிக்கப்படக்கூடியவர்களோ அல்லது கணவனா இருக்கப்படக்கூடியவர்களோ இந்த உலகத்துல மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு அற்புதமா பார்த்துப்பாங்க. தெரியும், இங்க இருக்கிற தோழிகளுக்கு தெரியும் நினைக்கிறேன். தான் வந்து அதிகபட்சம் அவனுடைய சந்தோஷத்திற்காக, அவனுடைய தேவைகளுக்காக பாலியல் தொழில் பண்ணி கூட அவனை சந்தோஷத்தை, அவனுடைய தேவைகளை நிறைவேற்றிட்டு அவனை கூட வச்சுட்டு இருக்காங்க. வேற திருநங்கைக்கு என்ன வருமானம் இருக்கு? பாலிதல் பிச்சுதான், அதை எடுத்துதான் நாங்க பாக்கணும். எங்களுக்கு எந்த கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கல, பெத்தவங்களும் கொடுக்கல, சொந்த பந்தமும் கொடுக்கல. இப்பயும் நான் பாலியல் தான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா திருநங்கையும் அந்த மாதிரி இல்ல, எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. இப்ப நீங்க சொன்ன வார்த்தை நம்ம வீட்டுங்களில் பார்த்தாங்கன்னா, இப்ப நான் நிறைய பேர் நம்ம குடும்பத்தோட இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, அப்ப இவங்களும் இப்படிதான் போறாங்கன்னு நினைப்பாங்க. அதை வந்து பெரும்பாலான திருநங்கைகள் பண்றாங்கன்னு சொல்லாம எல்லாரும் அப்படி பண்றாங்கன்னு சொல்லக்கூடாது. ரொம்ப தெளிவா கடைசி மட்டும் பண்றா சொல்லல. அவங்க சொல்லிருக்கா நான் பிச்சை எடுக்கிறேன், நான் பல் தொழிக்க போறேன், ரெண்டுமே சொல்லிருக்கா. மட்டும் அப்படி சொல்லல அவங்கள. இதான் நம்ம இப்ப கொஞ்சம் உஷ்ணமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். ஆனா அதுல உண்மை இருக்கும் அப்படின்னு நம்புறோம். நம்ம சமூக காரணங்கள் என்ன, சமூகம் புறக்கணிக்குதா அல்லது இல்ல நம்ம தான் விலகி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்டென்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன இடைவெளிக்கு தனிப்பட்ட முறையில் ஆண் பெண்ணு சொன்னா இல்ல, ஆனா ஒரு பாலினத்திற்கு பேர் சொல்றப்பே ஒரு மரியாதை இருக்கு. திரு அப்படிங்கறது சேர்ந்த காரணத்தினால் அப்படிப்பட்ட திருநங்கைகள் கூடி இருக்காங்க. நெல் கவனி சொல் அரங்கத்துல மனசை திறந்து பேசலாம். நீங்க ரெண்டே விஷயம் தான், சமூகம் என்னை ஒதுக்குது, இல்ல நான் தான் ஒதுங்கி இருக்கேன் சமூகத்தை விட்டு. திருநங்கைகளுக்கு யாருக்கும் வீடு தர மாட்டேங்கிறாங்க. பெரிய விஷயம், வீடு தர மாட்டேங்கிறாங்க. வீடு கொடுத்தா கூட வீட்டுக்கு நம்ம அண்ணனோ தம்பியோ வந்தா கஸ்டமர் தான் வராங்கன்னு சொல்லிட்டு
மறுநாளே மறு நிமிஷமே வீடு காலி பண்ணிடுறாங்க. எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, திருநங்கைனா பாலியல் தொழில், பிச்சை எடுக்கிறத நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன் எந்த அரசாங்கம் எங்களுக்கு வேலை கொடுத்து உட்கார வச்சு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க? வீடு கொடுக்கல, பாலியல் தொழிலும் பிச்சை எடுத்தலும் தான் எங்களோட பிரதான தொழிலா அமைச்சிருச்சு. அப்படித்தானே சமுதாயம் எங்களை வந்துருச்சு. எங்களுக்கு சலுகைகள் கொடுத்தாங்கன்னு சொன்னா நிறைய பேர் சொல்றாங்க. அரசாங்கம் கொடுத்த சலுகைகள் கிடையாது, எங்களுடைய உரிமைகள் தான். ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை போன்றவை எங்களுடைய உரிமைகள் தான் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். பாலியல் தொழில் கடை கேட்கறாங்க, அதாவது பிச்சை எடுக்கிறன்றத பொதுவா சொல்றோம். பாலியல் தொழில் வந்து எங்களுக்கு வந்து எங்களோட ஆசை கிடையாது. பிச்சை எடுக்கிறது எங்களோட ஆசை கிடையாது. எங்களுக்கு வேற வருமானம் கிடையாது. கண்டிப்பா அதுல நாங்க ஈடுபட்டோம். இப்போ நாங்க வீடு இப்போ நீங்க ஒரு நார்மலா நீங்க ஒரு வீடு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5,000 எங்களுக்கு 10,000 கேக்குறாங்க. அந்த இடத்துல கண்டிப்பா நாங்க அதுல ஈடுபட வேண்டிய யாருக்கு வீடு கொடுத்திருக்காங்க? இங்க யார் வீடு கொடுத்திருக்காங்க? யாருக்கு சொல்லுங்க, எப்படி வீடு வாங்குனீங்க? வீடு நான் போய் கேட்கும் போது வீடு கொடுக்கல. ஆனா நான் பெண் தோற்றமா நான் இருந்தாலும் நான் பேசுற வாய்ஸ் அவங்க வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. வேற யார்? இப்போ நார்மலா ஒரு ஃபேமிலி அதில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா அது 3,000 தான் வாங்குறாங்க. ஏதாவது சம்டைம்ஸ் வீடு கிடைக்குது, அந்த வீடு கிடைச்சாலும் ரெண்ட் அதிகமா பண்ண சொல்றாங்க. சரி, நல வாரியங்கள்லாம் சமூகம் அதாவது அரசாங்கமே கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் அங்கங்க அடிபடுது. எவ்வளவு கிடைக்குதுன்னு தெரியல. இது வேற என்ன பிரச்சனை? வீட்டை விட்டுலாம். கடந்த 7 வருஷமா நாங்க வந்து சூளமேடு பகுதி தான் வசிக்கிறோம். அது வந்து பாத்தீங்கன்னா கூவம் பகுதி, கிட்டத்தட்ட 100 திருநங்கைகள் இருக்காங்க. இதே நான் ஜென்ரலா அந்த இடத்த விட்டு வெளியே வர்றேன்னா ஒரு கோடம்பாக்கம் டி நகர் வீடு கடை கொடுக்க மாட்டாங்க. ஏன் நாங்க மட்டும் என்ன பாவம் பண்ணோம்? நாங்களும் மனுஷங்க தானே, எங்களுக்கே வீடு கொடுக்க மாட்டீங்க. 3ஆம் பாலினம் கொடுத்தாங்க, கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க. யார பாரு, எங்க பாரு, உங்களுக்கு 3ஆம் பாலினம் கொடுத்தாங்களே, எதுக்கு நீங்க இந்த மாதிரி வரீங்க? உங்களுக்கு தான் உங்க ஆண் பெண்ணு மாரி உங்களுக்கு ஒரு பாலினம் கொடுத்துறாங்க, நீங்க எதுக்கு ரோட்ல சுத்துறீங்க? நாங்க ரோட்ல சுத்தலாம், அப்ப நாங்க எப்படி வயிற்று பழக்கம்? நாங்க இப்போ ஒரு ஆம்பளை ஒரு புருஷன் மாட்டி போயிட்டு 5,000 ரூபாய் வாடகை இருக்கிறாங்க, ஒரு 3,000 ரூபாய் வாடகைறாங்கன்னா நாங்க ஒரு 4 பேர் இருந்து ஒரு வீடு போய் கேட்டாங்க, நீங்க 20,000 கொடுத்தா வாடகைக்கு வாங்க, இல்லன்னா நீங்க போங்க, வராது போங்க. ஆம்பளை பொம்பளைங்களுக்கு எல்லாம் கரண்ட் பில் யூனிட் ஒரு யூனிட் 5 ரூபாய் 6 ரூபாய், எங்க கிட்ட 15 ரூபாய் வாங்குறாங்க. அதுதான் உண்மை. அப்ப நாங்க எப்படி கொடுக்கறது? எங்களுக்கு வருமானம் எந்த காரணிகளும் இல்லாம என்ன ஒதுக்குறப்ப, புண்படுத்துறப்ப, தள்ளி விடுறப்ப நான் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த வழியவும், அது பிடிக்காட்டியும் என்னோட ஜீவனாம்சத்தை ஓட்டுறதுக்கும் இருக்கிற இடம் நான் தேடுறதுக்குமான வழியவோ நான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்களே. உங்களோட கருத்து என்ன? இந்த மாதிரி ஒரு பால் இயல்பை ஏத்துக்கொள்ள கூடாதுன்ற ஒரு மாபெரும் சூழ்ச்சி இருக்குங்க. ஆனா சமுதாயம் வரும்போது இந்த மாதிரி வரவங்களை எப்படி எல்லாமோ தண்டிக்க முடியுமோ அப்படி எல்லாமும் தண்டிச்சு அவங்களை துன்புறுத்தி இனி யாருமே திருநங்கையா வரவே கூடாதுன்ற மாதிரி ஒரு பயமுறுத்த முயற்சி பண்றாங்க. அதுதான் இந்த விளைவுகள் எல்லாமே ஏற்படுது. சமூகத்துல இருந்து வேற என்னென்ன நெருக்கடிகள் உங்களுக்கு இருக்கு? என்னென்ன நெருக்கடிகள்? வீடு கொடுக்காதுங்கிறது, சார் சொன்ன மாதிரி புண்படுத்துறது, பாருங்க. பெரிய நெருக்கடி என்ன தெரியுங்களா? இன்னைக்கு ஒரு ஆம்பளைக்கு ஒரு டாய்லெட் இருக்கு, பொம்பளைக்கு டாய்லெட் இருக்கு. எந்த ஊர்ல திருநங்கை டாய்லெட் கட்டி வச்சிருக்காங்க? ஒரு கோயிலுக்கே போறோம், இங்க போய் நிப்போம் திருநங்கைகள். இன்னைக்கு 3ஆம் பாலினம் சொல்றீங்களே, 3ஆம் பாலினம் யாருக்கு வந்து என்ன யூஸ்? இந்த ஜனநாயக நாட்டில் நாங்களும் மக்களா பிறந்திருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு ரேஷன் கார்டும் ஓட்டு இருந்தா ஆயிருமா? ரேஷன் கார்டு வச்சு வாழ்ந்துட முடியுமா? சொல்லுங்க. ஜஸ்ட் ரெசிடென்ட் ப்ரூஃப் தான் அது, மற்றபடி எந்த இதுக்குமே யூஸ் ஆகாது. இன்னைக்கு அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள தான் செல்லும். தெளிவா பேசுறீங்க நீங்க. இந்த கேமரா பார்த்து ஒரு கோரிக்கையை வைங்க. நிறைய அரசாங்க ஊழியர்கள் பார்க்கலாம், அரசு அதிகாரிகள் பார்க்கலாம், மென்மையா ஒரு கோரிக்கை வைங்க. சமுதாயத்துல எல்லா திருநங்கைகள்ட்டையும் ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே இருக்கும். அது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரெசிடென்ட் ப்ரூஃப் தான். இங்க வாழ்வதற்கு இது வரைக்கும் எந்த அரசாங்கமும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இன்னைக்கு நாங்க திருநங்கை எல்லாமே இங்க உட்காந்துருக்க எல்லா மக்களுமே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு போராட்டம் தான். நீங்க பாத்துருப்பீங்க, இப்ப எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. நான் என்ன படிச்சு நினைக்கிறீங்க? நான் BE எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன். நல்லா பேசுவேன், சகலமான மொழிகளை பேசுற திறமை எனக்கு இருக்கு. இது என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு ரோட பிச்சு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 100 கடை 1000 கடை ஏறி இறங்குறேன். என்னால ஒரு 300 சம்பாதிக்கவே முடியல. அதை வச்சு வாழ ஓட்ட முடியுமா இன்னைக்கு? இல்ல. எப்படியாவது தமிழக அரசு இங்க மக்களை வந்து புறக்கணிக்காம ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரணுங்கிற ஒரு பெரிய கோரிக்கையை முன் வச்சு இங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். எல்லாத்துக்கும் மேல பெரிய விஷயம் என்னன்னா, இங்க எல்லாத்துக்குமே வீடு கொடுத்து சமுதாயத்துல ஒரு நல்ல மக்களா இங்க அங்கீகரிக்கணும். தவறா எடுத்துக்காதீங்க. நீங்க நான் ஆச்சரியப்பட்டேன். நானு வேலைக்காக ஏதாவது முயற்சிகள் எடுத்திருக்கீங்களா இது வரைக்கும்? நான் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்யூனிகேஷன், அதாவது கம்யூனிகேஷனா இருக்கும் போது ஒரு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் மேல அப்ராட்லாம் நிறைய போயிருக்கேன். நான் எவ்வளவோ வேலை வாய்ப்பு ட்ரை பண்ணி பார்த்து கடைசியில சமுதாயத்துல நமக்கு இதுதான் தெரிஞ்சு போன பிற்பாடு தான் நான் கடை கலெக்ஷன் போக ஆரம்பிச்சேன். இன்னைக்கு இங்க மக்கள் எனக்கு இல்லைன்னா நான் சமுதாயத்துல இங்க பேசிக்கவே முடியாதனால இங்க மக்கள் தான் எனக்கு பெரிய பலமே. ஒவ்வொரு திருநங்கைகளும் ஒரு பெரிய புஸ்தகம். ஒவ்வொரு திருநங்கைகிட்ட பேசும்போது ஒவ்வொருத்தர் ஒரு வகையா நாலேஜை கெயின் பண்ணுவீங்க. திருநங்கைகள் எல்லாமே கூட்டமா தான் வாழ்வோம். எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க திருநங்கை மக்கள் எல்லாமே ஒருத்தர் தப்பு பண்றதால ஒரு சமுதாயத்தை பாதிச்சிடக்கூடாது. இன்னைக்கு ஒரு ஆண் கொலை பண்றான், ஒரு பெண் கொலை பண்றான், அதனால ஆண் சமுதாயத்தை எல்லாம் பாதிச்சிட்டாங்களா? கிடையாது. ஒரு திருநங்கை பண்ண தப்பு சென்னை மட்டும் இல்ல, தமிழக எல்லா திருநங்கைகளுமே
இன்னைக்கு வாழ்வாதாரத்தை ஒரு கேள்விக்குறியா இருக்காங்க. இதுல மெயினா பாதிக்கப்பட்டது யாருன்னா சென்னையில இருக்க திருநங்கைகள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உட்காந்துட்டு இருக்கிற 2 பேரு அந்த பச்சை கலர் சாரி வந்து MBA முடிச்சிருக்கிறாங்க. யாரு கை தூக்குங்க. ஓ குட். அதை விட ரொம்ப முக்கியம் IAS எக்ஸாமினேஷனுக்கு அந்த ரிட்டன் டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எழுதுனவங்க அவங்க பக்கத்துல இருக்கிறாங்க. முதல் திருநங்கை. ஆனா அவங்க ஒரு திருநங்கையா இருப்பதனால அந்த அந்த எக்ஸாம் வந்து மறுக்கப்பட்டது. 1 செகண்ட். நான் BA ஆனர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். அதுலேயே ஃபேஷன் டிசைனிங் பண்ணிட்டேன். என்னுடைய இருக்குது நகை நட்டு எல்லாம் வித்துட்டு நான் ஃபேஷன் டிசைனிங்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன். எப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நான் திருநங்கை, என்னுடைய எல்லா பணம் பேங்க்ல ஸ்டாப் பண்ணிட்டேன், எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் யூ ஆர் TG, உனக்கு தர மாட்டான் கிடையாது. ஏன்? நானும் மனுஷன் தானே, படிச்சிருக்கேன்ல, எனக்கு ஒரு ஜாப் கொடுக்கல. நான் அரசாங்கம் கேட்குறேன், நான் கவர்மெண்ட்க்கு கேட்குறேன். வி கேன் டூ எனிதிங். மேல நானும் போன இயர் தான் BE மெக்கானிக் இன்ஜினியர் முடிச்சிருக்கிறேன். நான் வீட்டு ஃபேமிலி விட்டு வந்து 8 மாதம் தான் ஆகுது. இப்போ வந்து ஒரு திருநங்கைகள் நிற்கிறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க, பிரதிகள் பண்ணுறாங்க அப்படின்னா எதனால அப்படின்னா முழுக்க காரணமே பெற்றவங்க தான். பெற்றவங்க வீட்டில் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா எந்த திருநங்கையும் வந்து ஒரு பிச்சைக்கு போக மாட்டாங்க, செக்ஸ் ஒர்க்கும் நிற்க மாட்டாங்க. திருநங்கை ஏற்றுக்காதனால தான் இப்போ வந்து இந்த அளவுக்கு எல்லாமே நிற்கிற காரணமே. அதே மாதிரி வேலை வாய்ப்பு என்ன படிச்சு எந்த பிரோஜனமே கிடையாது. இப்போ நான் இன்ஜினியர் படிச்சிருக்கிறேன். எதனால ஒரு திருநங்கையா இருக்கிறனால எனக்கு வேலை கிடைக்கல. இதுவே நான் வந்து ஒரு பையனா இருந்தா எனக்கு வேலை கிடைச்சிருக்கும். அதே ஒரு பெண்ணா இருந்தா வேலை கிடைக்கும். ஏன்னா திருநங்கையா பிறந்தனால எனக்கு வேலை கிடைக்கல. கரெக்டான கொஸ்டின் கேட்டாங்க. இது ஒரு ஆண் பெண்ணுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, எங்களுக்கு மட்டும் ஏன் மறுக்கப்படுது எல்லா இதுவும்? இதே அந்த கவர்மெண்ட் வந்து திருநங்கைக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு வீடு வசதி கொடுத்துட்டு அப்ப வந்து இவங்க ஏன் பிச்சை எடுக்கிறாங்க பல கேட்கட்டும். இப்ப கேட்கணும் அவசியமே கிடையாது. எங்களுக்கு ஒரு எந்த வருமானம் கிடையாது. அதுக்கு முன்னாடி அவங்க சொல்ற மாதிரிதான் தனி டாய்லெட்டா இருக்கலாம், அவங்களுக்கு தனியான வீடுகளா இருக்கலாம், அவங்களுக்கு நலவாரியத்தின் தனியான வீடுகளா இருக்கலாம். அரசாங்கத்தோட கோரிக்கைகளை BE முடிச்சுட்டு BSc முடிச்சுட்டு இப்படிப்பட்ட ஒரு போர்ட்போலியோ நீங்க வச்சிருப்பீங்க, ப்ரொஃபைல் வச்சிருப்பீங்க அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கல. அதுக்காக நான் வைக்கப்படுறேன். முதல்ல அதையும் தாண்டி ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் வைக்கிறேன். முதல்ல வேலை கொடுங்க. உங்க கன்சர்ன் பெரிய பெரிய கன்சர்ன் நீங்க வச்சிருக்கலாம், சின்ன ஒரு அமைப்பு வச்சிருக்கலாம். அவங்க பிச்சை எடுக்க மாட்டாங்க, அவங்க பாலியல் தொழில் பண்ண வேண்டாம்னு சொல்ற வாய் முதல்ல ஒரு வேலை கொடுக்கட்டும். இணைஞ்சிருப்போம். இது நெல் மேக்கு நெல் கவனி சொல். கண்ணுக்கு புலப்படாத இயற்கை அழிஞ்சுகிட்டு இருக்குன்னு போராடிக்கிட்டு இருக்கோம். குடும்பத்துக்குள்ளேயும் சிதைவுகள் இப்படிலாம் ஆயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்ட கூட்டம் கிளம்பி இருக்கு. ஏன் எங்க பாலினத்துக்காக பேசுறதுக்கு அரசாங்கமோ சமூகமோ முன் வரல அப்படிங்கிற கருத்தை தான் இங்க எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. சமூகம் குறித்த பார்வை இங்க பேசினாங்க. தனி மனிதனா அல்லது தனி ஒரு மனுஷியா நான் என்னென்னலாம் மாறிக்கணும் யாராவது சொல்ல முடியும்? அதுவும் ஜெயிச்சவங்கள்ட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு அரசியல்வாதி ஆகணும். நாங்க என்ன மாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நான் ஒரு மருத்துவர் அப்படிங்கிறத நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். நான் என்ன மருத்துவர் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஐ மீன் ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபிஸ்ட். அதை தொடர்ந்து நிறைய மருத்துவம் நேச்சுரோபதி மெடிசன்ல பண்ணியிருக்கேன், அக்குபஞ்சர் அண்ட் கிளாசிக்கல் ஹோமியோ அப்படி பண்ணியிருக்கேன் நிறைய. இந்த மருத்துவத்தை நான் இன்னைக்கு இவ்வளவு போல்டா சொல்றேன். பட் நான் ஒரு மருத்துவரா இருந்தா இன்னும் எனக்கு காரு பங்களா அப்படிங்கிற நிறைய வசதி வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கணும். இதே ஒரு சாதாரண ஒரு பெண்மணியா இருந்திருந்தா. பட் ஒரு திருநங்கையா இருந்து நான் இன்னைக்கு வந்து இந்த டிகிரியை மட்டும்தான் என்னால சொல்ல முடியுது. பட் எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா என்னுடைய ட்ரெஸ்ஸை தவிர வேற எனக்கு எதுவுமே கிடையாது. பட் இந்த ஸ்கில்க்கு வந்து கடந்த ஆண்டு எனக்கு பெஸ்ட் பிசியோதெரபி அவார்டு வேற கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை ஸ்கில்ஸ் இந்த அவார்டு கொடுத்துருக்க எனக்கு இத்தனை வருஷமா வந்து ஒரு தனி இருக்க ஒரு வீடு கிடையாது, தனியை வந்து ஒரு கிளினிக் வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடையாது. பட் என்ன நான் வெளிப்படுத்தி என்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆகுது. அதுக்கு காரணம் இந்த சமூக ஒதுக்குதல் தானே காரணம். இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் இன்றைக்கு சுயமாகவே கிளினிக் ஓப்பன் பண்ற அளவுக்கு இன்னைக்கு நான் வளர்ந்துருக்கிறேன். என்கிட்ட கேட்பாங்க நிறைய பேர், மேடம் நீங்க இப்போ இன்டர்வியூ எடுக்கும்போது நீங்க ஒரு ரோல் மாடல், உங்களை மாதிரி மற்றவங்களும் இருந்தா என்ன, உங்களை மாதிரி படிச்சா என்னன்னா எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காது இல்லையா? அந்த வாய்ப்பை எல்லாருக்கும் கொடுக்கும்பொழுது இங்க இருக்க அத்தனை திருநங்கையுமே ரொம்ப உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு திருநங்கை. ஒரு நிமிஷம் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க சமூகத்துல. நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது ட்ரெயின்ல போகும்போது நான் கம்யூனிட்டி, அதாவது சமூக ஆண் பெண்கிட்ட நிறைய நான் இன்ட்ரா ஆவேன் தானாவே. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க நீங்க தான் நல்லா இருக்கீங்க, நீங்க தான் பேசுறீங்க, நீங்க பொம்பளை மாதிரி இருக்கீங்க, நீங்க பேசுறீங்க, அவங்களாம் ஒரு மாதிரி ட்ரெஸ் இருக்குது, அவங்களுடைய தொழில்லாம் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்களும் மாறட்டும் அப்படின்னா அவங்க பண்ணக்கூடாது. அங்கீகாரம் கிடையாதுங்கிறது தெரியும். இவ்வளோ எதுவுமே இல்லாத போது நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்குங்கிறதையும் அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா புரிஞ்சுக்கிட்டாலும் திரும்ப அவங்க சொல்றது என்னன்னா அவங்களும் வரணும், அவங்கள போய் பண்ண சொல்லுங்க, ஏதாவது நீங்க அட்வைஸ் பண்ணுங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சாதாரண ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அங்கீகாரம் எல்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கு விபச்சாரம், பிச்சை எடுக்கிறது, கொலை எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை இன்னைக்கு சமுதாயம் அங்கீகரிச்சு அவங்களுக்கு எல்லா அடையாளமும் கொடுத்துட்டு இருக்கும் போது எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாம எந்த ஒரு வாழ்வதற்கு எந்த ஒரு வழியும் கூட இல்லாத திருநங்கைகளை பிச்சை எடுக்காத, விபச்சாரம் செய்யாதன்னு சொல்றதுக்கு எந்த விதத்துல நியாயம் இருக்குது சொல்லுங்க.
இப்போ எல்லாருமே சொல்றோம் அவங்க வந்துட்டு ஒதுக்குறாங்க அப்படின்னுட்டு ஒதுக்குறாங்க நம்மளுக்குள்ள பேசுறோம். ஆனா வந்துட்டு அவங்க ஒதுக்குறதுக்கு அரசாங்கம் சொல்றாங்க நாங்க 3வது பாலினம் வந்துட்டு கொடுத்துட்டாங்க, நீங்க ஏன் பிச்சை எடுக்க வரீங்க, நீங்க ஏன் பாலியல் தொழிலுக்கு வரீங்கன்னு கேக்குற மக்கள் ஏன் வந்துட்டு அவங்களுக்கு 3ஆம் பாலினம் தானே கொடுத்துருக்காங்கன்னு யாருன்னா ஒரு பொதுமக்கள் முன்னாடி வந்து இவங்களுக்கு வேலை கொடுங்கன்னு இது வரைக்கும் யாருன்னா ஒருத்தர் கேட்டிருப்பாங்களா? இது வரைக்கும் ஒன்றும் கேட்கல. நான் வந்து பிஏ முடிச்சிருக்கேன். பிஎட் வந்து சைதாப்பேட்டை டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் நான் சேர்ந்தேன். 6 மாதம் என்னோட படிப்பு தொடர்ந்தது. 6வது மாதத்துக்கு அப்புறம் நான் திருநங்கைன்னு வெளிப்படும்போது அந்த அரசாங்க காலேஜ்லேருந்து நான் வெளியே வந்திருக்கேன். நான் இல்லைன்னா இன்னைக்கு ஒரு டீச்சர், நான் ஒரு ஆணா இருந்திருந்தா, நான் ஒரு பெண்ணா இருந்திருந்தா இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருந்திருப்பேன் எனக்கு இருக்க நாலேஜ்மெண்ட்டுக்கு. ஆனா நான் இல்லை, அரசியலுக்கு வந்தேன். ஆனா அரசியலுக்கு வந்தோம் ஒரு சாதாரண ஒரு மாநகராட்சி உறுப்பினர். நான் வந்து மக்களுக்காக சேவை செய்யணும், நான் சமுதாயத்துக்கு தானா முன் வந்தேன். ஆனா எனக்கு அரசியல் அது மறுக்கப்பட்டது. ஆனா பேப்பர்ல விளம்பரம் வந்தது, ஒரு திருநங்கை வந்துட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க, நாமினேஷன் பண்ணிருக்காங்க எல்லாம். ஆனா நான் இருக்க கட்சியிலேயே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நம்மள இருந்து சில மாற்றங்கள் ஆரம்பிக்கணும். நீங்க சொன்ன எல்லா காரணங்களையும் நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனா நம்மள இருந்து சில பாருங்களேன், எல்லாம் முடியல, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டாலும் நானே ஒரு கிளினிக் ஆரம்பிச்சேங்கிறது மேபி அவங்களுக்கு சாத்தியப்பட்டிருக்கலாம். ஏன்னா அவ்வளவு ஸ்கில் இருந்த காரணத்தினால உங்க வழியும் புரியுது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. நம்ம என்ன மாத்திக்கணும் அவங்கள்ட்ட கொடுங்க. சில திருநங்கைகளை வந்து மாத்திக்கணும்னா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து கடை கேட்கறதும், ட்ரிங்க் பண்ணிட்டு சண்டை போடுறதும், அதனால எங்களை வந்து சில பேர் ட்ரிங்க் பண்ணக்கூடாது. ட்ரிங்க் பண்ணக்கூடாது. அது எல்லாத்துக்கும் ஆணுக்கா இருந்தாலும் பெண்ணுக்கா இருந்தாலும் நல்ல மாற்றம் அது. ட்ரிங்க் அதாவது பண்ணக்கூடாது. மாற்றம் அப்படிங்கிறது வந்து திருநங்கைகளை மாற்ற சொல்றீங்க, நீங்க என்ன மாறிக்கணும்னு கேக்குறீங்க இல்லையா? அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மாற்றணுங்கிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வேண்டியதை எனக்கு கொடுத்துட்டு நீ ஏன் இப்படி கை தட்டுற, நீ ஏன் இப்படி அராஜகம் பண்ணியே அசிங்கமா ட்ரெஸ் பண்றேன்னு கேள்வி. மீடியால வந்து எங்களுக்கு ஒரு குட்டி சான்ஸ் கொடுக்குறாங்க. அதுவே வந்து ஒரு தொடர்ந்து எங்களுக்கு கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா திருநங்கையில மாறுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நான் மீடியாவுக்கு சொல்ல விரும்பிக்கிறேன். சமூகம் மட்டும் இல்ல, தனி மனிதர்கள் மட்டும் இல்ல, ஊடகங்களும் தங்களோட பணியை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. தப்பு இல்ல. ஊடகத்துல இருக்க ரோஸ் கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான ஏச்சு பேச்சு தான் ஆரம்பத்துல உங்களுக்கு இருந்திருக்கும், அழுத்தங்கள் இருந்திருக்கும். ஒரு உயரத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஜனங்க உங்களை பார்த்த விதமே வேற மாதிரி இருக்கு. உங்களை ஒரு ரோல் மாடலாவும் சொல்றாங்க. எப்படி இது யூனிட்டி அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு இவங்கள்ட்ட ஒரு கருத்து இருக்கலாம், அவங்கள்ட்ட ஒரு கருத்து இருக்கலாம், பட் யூனிட்டி அப்படிங்கிறது தான். இந்த யூனிட்டி குறித்த சொல்லோ இல்ல அடுத்தது இவங்களுக்கான கைத்தடமோ நீங்க என்ன பிடிச்சு கூட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்க, என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க கடைசியா? பொருள் தேடல் அப்படிங்கிற தேவை இவங்களுக்கு கிடையாது. இவங்க வந்து இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையா இயற்கையோட ரொம்ப சிம்பிளா வாழ முடியும், அழகா வாழ முடியும். ஆனா இந்த பொருள் தேடணும்னு ஓடும் போதுதான் எல்லாம் அடிபடுறாங்க. அதை நம்ம பாக்குறோம். எந்த அளவுக்கு நம்ம சிம்பிளிசிஸ்டிக்கா வாழ்றோமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் இருக்கு. அது ஆண்கள் இன்னும் உணரல, பெண்கள் இன்னும் உணரல. ஆனா சமுதாய சூழ்ச்சி மூலமா அந்த வாய்ப்பு உங்களுக்கு நம்ம திருநங்கைகளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த தேடி ஓடுற மனப்பான்மையில இருந்து நம்ம விலகும் பொழுது, சிம்பிளா இந்த ஆண் ஆதிக்க உலகத்தை பார்க்கும் பொழுது இவங்களுக்கெல்லாம் நிம்மதியே இல்லை, நம்ம தான் நிம்மதியா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை இவங்க எல்லாம் உணர்ந்தாலே போதும், ரொம்ப தன்னம்பிக்கையா வாழ முடியும். இப்போ பேசின 2 விஷயங்கள் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, திருநங்கைகள் குறித்து பொது சமூகம் 2 மதிப்பீடுகள் வச்சிருக்கு. குறை அப்படின்னு சொல்லி சொன்னா என்னன்னா, ஒன்று கடை கேட்கறது, கையும் காலும் நல்லா தானே இருக்கு, நீங்க ஏன் போயிட்டு கடையில் வந்து காசு கேட்குறீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, படிச்சிருக்கீங்க, வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு வேலைகள் இருக்குல்ல, மத்தவங்க மாதிரி வேலைக்கு போய் இப்போ இது பண்ணலாம்ல, ஏன் வந்து நீங்க வந்து பாலியல் தொழில் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த 2 விஷயம், கடைக்கேற்றலும் அல்லது பாலியல் தொழிலுக்கு தனக்கு வந்து ஒரு பாலின மாறுபாடு ஏற்பட்ட ஒரே காரணத்திற்காக இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று துயரம். அது அவர்களுக்கு வந்து அந்த சுயமரியாதையோ இல்லாம கிடையவே கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப நாட்கள்ல முற்றிலும் குடும்பங்கள் இருந்தும் சமூகங்கள் இருந்தும் விலக்கி வைக்கப்பட்டவர்கள். குடும்பமே விளக்கும் போது உங்களுக்கு சமூகம் எப்படி உங்களுக்கு வேலை கொடுக்கும்? அப்ப அவங்க வந்து வாழ்விடத்துக்கும் சாப்பிடறதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? அன்னைக்கு வந்து அவர்கள் இயல்பா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் இன்னொருத்தரை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு இடத்துக்கு ஏற்பட்டிருப்பாங்க. அது ஒரு சமூக மரபு. அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் தொடர்ந்து அந்த கையாந்த வேண்டிய ஒரு அவல நிலைக்கு இந்த சமூகம் தள்ளி இருக்கு. ஒண்ணு. 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாலியல் தொழில் என்பது வெறுமனே பொருளாதாரம் சார்ந்த விஷயமா நான் பார்க்கல. பொருளாதாரம் மட்டுமே அவர்கள் பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னா, அப்ப எல்லாத்துக்கும் பொருளாதாரம் இருக்கு, எல்லாரும் அதை தேடில ஓடி இருக்கணும் இல்லையா? அப்ப ஏன் திருநங்கைகள் மட்டும் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு அதை ஓடுற அப்படி கிடையாது. ஒரு பக்கம் பொருளாதார தேவைகளும் இருக்கு, இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் தான் பெண்ணுங்கிற அடையாளத்திற்காக அவங்க இறுதி நிமிஷம் வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ அந்த பழைய பேரை வச்சுதான் கூப்பிடுவாங்க. இன்னைக்குமே அவர்கிட்ட உங்களுடைய மிகப்பெரிய கனவு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, என் அம்மா வந்து நான் இப்ப வச்சிருக்கிற ஒரு பெண் பேரா என்னை கூப்பிடணும்.
என் அண்ணன் வந்து என்ன தங்கச்சின்னு சொல்லணும், தங்கச்சின்னு சொல்லி என்ன பைக்ல கூட்டு போனேன், என் தம்பின்னு சொல்லி கூட்டு போக கூடாது, என்னுடைய தங்கச்சின்னு சொல்லி என்னுடைய பைக்ல கூட்டு போகணும். இது மட்டும்தான் நான் குடும்பத்திட்டு எதிர்பார்க்கிற மிக முக்கிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அப்படி அவர்கள் பெண்ணாக தன்னை அடையாளம் காண்பதற்கு எதன் மூலமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆணை திருப்திப்படுத்துவதன் மூலமாக அவர்கள் தன்னை முழு பெண்ணாக உணர்கிற சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. அந்த இடத்துல வெறுமனே அவர்கள் உண்மையா சொல்ல போனா அவர்களுக்கு விருப்பமே கிடையாது. என்னை பெண்ணாக பார்க்கிறாங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த நேரத்துல அவர்கள் அந்த விஷயத்துக்கு உட்படுறாங்க. இன்னொரு பக்கம் அதை ஒட்டுன ஒரு பொருளாதார விஷயம் இருக்கு. அவன் என்ன சுரண்டிட்டே இருக்கான், தொடர்ந்து வந்து என்னுடைய இயலாமையை என்னுடைய சூழ்நிலை பயன்படுத்தி அவன் சுரண்டிட்டே இருக்கான். அப்போ நீ என் கூட நீ தொடர்ந்து எனக்கு நட்புல இருக்கிற நீ என்னுடைய தேவைகளை நிறைவேற்று, எனக்கு வீட்டு வாடகை வேணும், நான் சாப்பிடணும், எனக்கு உடை வேணும் இல்லையா, அதற்கான ஒரு விஷயமா தானே தவிர வேறு எந்த விதமான இப்படி சபிக்கப்பட்டவர்கள் கிடையாது. சொல்றதை விட நெகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு எனக்கு. நிகழ்ச்சி நார்மலா நாங்க பண்றதுதான், ஆனா இந்த மேடை ரொம்ப கர்வப்படுது. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நெகிழ்ச்சியாகவும் இருக்கு அந்த தருணம். எல்லாரும் நல்லா தான் பேசுனீங்க. ஒருத்தருக்கான சிறப்பா ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு ஆசை உங்களோட ரெப்ரசன்டேஷனோட தான். அதுக்கு முன்னாடி வந்திருந்து உங்க கருத்துக்களையும் அழகான நடை நடந்து குறிப்பா அவங்க சொல்ற மாதிரி உங்க பாலினத்துக்கான பல விஷயங்களை, அது தன்னம்பிக்கையா இருக்கட்டும், உத்வேகமா இருக்கலாம், அது ரோல் மாடலா இருந்து நீங்களும் வரணுங்கிற காரணத்துக்காக பல்வேறு யோசனை சொன்ன ரோஸ்க்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ஆழமாவும் திருத்தமாவும் நீங்க எடுக்க போற அந்த டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் வந்து மென்மேலும் வெற்றி அடையணும்னா இவங்களுக்கான படம் அதை நீங்க ரொம்ப பார்த்து பயபத்திரமா இவ்வளவு பேசுற நீங்க நிச்சயமா ஆழமா எடுப்பீங்கிற நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். பரிசு கொடுக்க வேண்டிய நேரம் இது. அடிப்படையான கோரிக்கைகளை அரசாங்கத்திற்கு ரொம்ப திடமாவும், நான் ஒரு பெரிய இடத்துக்கு இருந்தேன், நான் ஃபாரின்லாம் போயிட்டு வந்தேன், குறிப்பா எங்களுக்குன்னு ஒரு கழிப்பறை வேணும், யார் பேசினா அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். எஸ், உங்களுக்கு தான் அந்த பரிசு. வாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாங்க ரோஸ், நீங்களே கொடுத்துருங்க. அடுத்த தளத்துக்கு போகணும்னு ஆசை. இதை பார்த்து யாராவது 2 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு ஆசை. உங்களுக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம். இதை பார்த்துக்கிட்டு இருந்த வேற யாராவது தாங்கள் பார்த்த திருநங்கைக்கு வேலை கொடுத்தா அந்த நிகழ்ச்சியோட சக்சஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிஜமா உளப்பூர்வமாக. அதையும் தாண்டி பக்கத்துல இருந்தா அடிப்பாங்க. இது திருநங்கைகளுக்கு மட்டும் இல்ல, மனிதனுக்கே இயல்பு. பக்கத்துல இருந்தா அடிப்பாங்க, கொஞ்சம் தூரம் போனா குச்சியில் அடிப்பாங்க, கொஞ்சம் உயரமா போனா கல்லால் அடிப்பாங்க. ஏன்னா பிடிக்க முடியாதுங்கிற காரணத்துக்காக கல்லால் அடிப்பாங்க. இன்னும் உயரமா போனா அடிக்க முடியுமான்னு யோசிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா உயரமா போனா கைத்தட்டி நம்மள வாழ்த்துவாங்க. அடிக்க முடியாது அவங்களால, ஆஹா அப்படின்னு கைத்தட்டி வாழ்த்துவாங்க. அந்த உயரத்திற்கு இந்த திருநங்கைகள் எல்லாம் போகணும்னு இந்த நில் கவனி சொல் மேடை ரெக்வெஸ்ட் பண்ணிக்குது, பிரார்த்திக்குது, சந்தோஷப்படுது. தேங்க்ஸ் எல்லாருமே ரொம்ப வந்ததுக்காக. அடுத்த வாரம் வேறு களம், வேறு செய்தி. அது வரைக்கும் தொடர்ந்து இணைஞ்சிருப்போம். சாவோட வணக்கங்களோட. இது நில் கவனி சொல்.